வரவா இன்ப குளத்தில் தினோ தினோ நீராடவா நீராடு தலைவா நித்தம் நித்தம் மெதுவா இந்த மடிதான் இடம் தரும் சீராடவா முத்தம் பதிப்போம் அரங்கேறும் முதல் பாடம் அது ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் போங்க போங்க தூரம் நம்ம மானம் கப்பல் ஏறும் ஐயோ ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் ஏமா ஏமா தூரம் அடவாமா வாமா ஓரம் புத்துணர்ச்சி வரத்தான் உன்னை அணைக்க உடல் மனம் தெம்பானது இந்த பிறவி எதற்காக உனக்காக இனி இந்த கிளிதான் சுவை பார்க்க படைத்தானே கனி சூடி முடித்தேன் மையல் தீர துடித்தேன் வாய்தான் போட ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் ஏமா ஏமா தூரம் அடவாமா வாமா ஓரம் ஐயா ரொம்ப நாள் வரமே கொஞ்சி நாள் திருமே ராத்திரி நேரம் ரயிலடி ஓரம் போங்க போங்க தூரம் நம்ம மானம் கப்பல் ஏறும் அட ஏமா ஏமா தூரம் அடவாமா வாமா ஓரம் வா அட வாங்கடினா என்னங்க பகலையே பொம்பளைக்கு டெக்னிக் தான்ப்பா ஆம்பளைக்கு சும்மா இருக்கிற ஞாபகப்படுத்துறதே இவ்வளவுதான் அப்புறம் கை வச்சோன்னு உங்களுக்கு நேரம் காலம் இல்லை காலம் நேரம் இல்லை இல்லாத லோலாயி ஆமா சும்மா நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேனாக்கும் நேற்று நீங்க வேலைக்கு போகும்போது தெரியாம என் கைவிரல் பட்டு போச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்களா உன் கைவிரல் என் மேல பட்டது அதுக்கு காரணம் இல்ல மந்திரம் எல்லாம் இந்த கண்ணுல தான் இருக்கு என்னென்ன இவ்வளவு பெரிய சினிமா ஸ்கோப் கண்ணை பார்த்தால இன்னைக்கு மேட்னி ஷோவா நைட் ஷோவான்னு கிளீனா தெரிஞ்சிருது எங்க போற இன்னைக்கு கரண்ட் கட்டு எந்த ஷோவும் கிடையாது அதெல்லாம் போட்டோம் பாரு இன்னைக்கு உனக்கா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சா அப்படியே சந்தோஷத்துல ஆகாசத்துல பறந்துருவே என்ன
இது நீ வேணும்னா டெல்லியில நடக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் பத்தி மறந்துருக்கலாம் பவித்ரா. ஆனா நான் மறக்கல. ஒரு பெரிய கேலண்டர் கம்பெனில படம் வரையறதுக்கான ஆர்டர் கிடைச்சது. அதுக்காக ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாவும் கிடைச்சது. அந்த பணத்துல தான் இந்த ஏர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன். ஒரு டிக்கெட் தான் எடுத்திருக்கீங்க நீங்க? ஐயோ, நான் 10 நாளுக்குள்ள படம் வரைஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் கேலண்டர் கம்பெனிக்காரங்கிட்ட அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். அதனால நீ மட்டும் டெல்லிக்கு போற. நான் முடியாது முடியாது, நீங்க இல்லாம என்னால தனியா போக முடியாது. இல்லடா பவித்ரா குட்டி, பாரு உனக்கு டான்ஸ்ல எவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கு மனப்பூர்வமா தெரியும். அதுக்கு நம்ம கல்யாணம் ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த டிக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்றது கேளு பவித்ரா. முடியாது. பாரு, தாலி கட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டியோட திறமைகளை எல்லாம் கட்டி போட்டு அவ அடுப்பு ஊதுறதுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும்தான் நினைக்கிற புருஷன் நான் இல்ல. அதனாலதான் சொல்றேன், உங்களை விட எனக்கு பேரும் புகழும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு போறதில்ல. கண்ல படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நீ சொல்றான். வேண்டாம். வேணும். வேண்டாம். வேணும். சரி பரவாயில்ல. வேணும். பரவாயில்ல சொல்றல்ல. சார், இன்னைக்கு என் ஒய்ஃப் டெல்லிக்கு போறாங்க. நான் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க எனக்காக ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1 hour பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறேன். என் நிலைமை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ வரைஞ்சு முடிக்கிற லேஅவுட் சிவராமங்கைக்கு போய் சேர்ந்தாகணும். சார், நீங்க மனசு வச்சீங்கன்னா நீ உன் வைஃபை வழி அனுப்புறதை விட நான் என் வார்த்தையை காப்பாத்துறதா முக்கியம். யோ, அட்வான்ஸ் மட்டும் கை நீட்டி வாங்க தெரியுதுல, அப்புறம் அது இதுன்னு போயா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. போய் வேலை பாரு மேன். மாசம் மாசம் நிக்காம போய் வரைஞ்சு முடியா. பவித்ரா போற பிளேன் நேரம் புறப்பட்டு இருக்கோம். போய் வேலையை பாருப்பா. வணக்கம் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜனத்தொகையை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாட்டுத்துறை தீவிரமாக முயற்சிகள் எடுக்கும் என தெரிவித்த அமைச்சர். ஆமாமா, டெல்லிக்கு போற பொண்ணோட்டையும் அன்பா 2 வார்த்தை பேசி வழி அனுப்புறதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்க. உழலுக்கு இறைத்த நீராகி இதுல எங்க போய் குழந்தை பெத்துக்கிறதுக்கெல்லாம் டைம் கொடுக்க போறீங்க? ஒரு முக்கிய அறிவிப்பு. சற்று முன் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் விமானம் சில பயங்கரவாதிகளின் நாச வேலைகளால் நடு வானத்திலேயே வெடித்து சிதறியது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வேறொரு நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்ய சென்ற நமது நிலையத்தார் விமான விபத்தை தற்செயலாக ஒளிப்பதிவு செய்ததை இப்போது ஒளிபரப்புகிறோம். பைலட் உட்பட பயணம் செய்த அனைத்து பயணிகளுமே உயிரிழந்தார்கள் எனும் துக்க செய்தி கிடைத்திருக்கிறது. பயணிகள் பட்டியல் வருமாறு: MGK நாயர் வயது 50, ஜோசப் குமார் வயது 27, அப்துல் ரஹ்மான் வயது 15, பவித்ரா ரவிவர்மன் வயது நல்ல தம்பிக்கு நான் வரைஞ்சு கொடுத்தது என் பவித்ராவோட படம். செத்து போன என் சம்சாரத்தோட படத்தை நான் வரைஞ்சு கொடுத்ததுனால நிச்சயமா அவங்களோட ஆசை நிறைவேற போறதில்ல. ஆனா அதே சமயத்துல உயிரோட அனாதையா எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? அதனாலதான் படத்தை நான் மாத்தி வரைஞ்சு கொடுத்தேன். இப்ப சொல்லு சின்னசாமி, நான் அயோக்கியனா? தொடர்ச்சியா விடாம தண்ணி அடிச்சா மூளை மந்தமாயிரும்னு டாக்டருங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் தாப்பா உதாரணம். ரவி, செத்து போறவன் சம்சாரத்தோட படத்தை வரைஞ்சு கொடுத்தா கரெக்ட். ஆனா அந்த சொத்துக்கு வாரிசா ஒரு பொண்ணு இருந்தது, அதோட படத்தை நீ வரையவே இல்லையா? ரவி, தாராய் கடைக்கு எப்படி தானே போகணும்? நீ எதுக்கு நேரா வந்த? இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணு. அட, நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா. இங்க எதுக்கு வந்த? அட, நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கிருந்தேன்ல, அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது. அட, அவனத்தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு. அப்புறம் அதை நோண்டி நோண்டி பாக்குற. ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமே தான். நீ யோ
ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. யோ, இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் நீதான். அதெல்லாம் முடியாது. எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதுயா, கடன் குடுக்கறவன் தான் முடிவு பண்ணணும். யோ, நான் உள்ள போறேன். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சீப் எடுத்துட்டு நான் ஓடி போயிடுறேன். நாய் மாதிரி கொலையா நான் வந்துருவேன். என்னது நாய் மாதிரி குலைக்கிறதா? இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்புளை சுத்தி 16 ஊசி போட்டுக்கு போறேன். என்ன மைக் டெஸ்டிங். இத பார்த்தா என்ன தோணுது? கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது. அட நல்லா பார்த்து சொல்லியா. ரவி, நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னா உன் கூட ஜாலியா சுத்தலான்னு பார்த்த. இது என்னமோ ரத்த விழா இருக்கு. குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு. சாமி, உன் சவகாசமே வேணாம். நான் குதிரையை திருப்பிக்கிறான்டா. போயா. இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம். யாரா ஒரு சினிமா ஸ்டுடியோக்கு போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியத்தையோ இல்ல கங்கை அம்மனையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க. ரவி, சினிமா ஸ்டுடியோக்கா போற? ஆமா. தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா. நீ இருக்கு. எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னு விட்டான்னு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும்போது என்னை கூப்பிட்டு, மகனே சின்னு, நீ என்னைக்காச்சும் சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா, குயிலி, டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க. அட போய. நீ எங்க போன? எனக்கு நிறைய வேலை இருக்கு, விட்டுருப்பா. சார், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை சார். தம்பி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுப்பா. சார், தயவு செஞ்சு இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். என்னன்னு தெரிஞ்சானும் இல்லையா? அடடே, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா. இது என்ன ரத்தக்கற? சார், இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட கிளீனா சொல்லிட்டேன். இது ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு. இந்த மியூசிக் பின்னால பெரிய கதையா இருக்கு. இது என்னன்னு தெரியல இல்லையா? வாங்க. ஐயோ, எப்பா, ரொம்ப பிரமாதமான மியூசிக்கா இருக்குப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மியூசிக் என் பேர்லயே போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. சார், அவசரம் புரிய மாட்டேங்கிறேன். வாசிங்க சார். வாசிக்கமா?